எனக்கு இப்போது உதவி தேவையில்லை. தேவைப்படும் போது கேட்கிறேன். குமரி கண்டத்தின் இளவரசனான வளவன் யாளிகளை அடக்கிறதுக்காக யாளிகளின் காட்டுக்கு வந்தடைந்தான். குமரி கண்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரு யாளிகளை அடக்குனாங்களோ அவங்க தான் அடுத்த அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதன்படியே இவன் யாளிகளின் காட்டுக்கு வந்திருக்கான். வளவனை பொறுத்த வரைக்கும் பிறவிலேயே அவனால் நடக்க முடியாது. அதுக்கப்புறமா அவனை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணுது. யாரு அப்படின்னு பார்த்தா அவரது பேரு தான் அக்னிவர்மன். அதாவது வளவன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம வளவனால நடக்க முடியாது, அதனால அவனுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்னிவர்மனை அமைச்சிருக்காரு. ஆனா வளவனை பொறுத்த வரைக்கும் யாருடைய உதவியுமே எதிர்பாராம தன்னிசையாகவே எல்லாமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காட்டுக்கு வந்திருக்கான். அதனால அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு எந்த உதவியுமே தேவைப்படலை, சப்போஸ் தேவைப்பட்டா உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அக்னிவர்மனும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா கண்மணியை அவனுடைய பழைய டெம்பிளில் விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு அவன் வெளியே வந்திருக்கான். கண்மணி யாரு? அதுக்கப்புறமா வளவன் அவனுடைய அந்த யாளிகள் அடக்கக்கூடிய அந்த போட்டியில் அவன் வின் பண்ணானா. இதுக்கப்புறம் நிறைய மிஸ்டீரியஸ் நம்மளுடைய குமரி கண்டம் சீரீஸில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.